1975 மார்ச் 30 எனது நண்பன் இளங்கோவன் பிறந்தான். அதற்கு அடுத்த நாள் 1975 மார்ச் 31 நான் பிறந்தேன். இரண்டு பேரும் ஒன்றாக வளர்ந்தோம். ஒரே பாடசாலையில் ஆரம்ப கல்வியை கற்றோம். ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை எம்மை நெருக்கமான நண்பர்களாக மாற்றியது. அங்கே இரண்டு பேரும் ஒன்றாக விளையாடினோம், படித்தோம், குறும்புகள் எல்லாம் செய்தோம். குரலைச்சாரனாய் இணைந்து மக்களுக்கு கிணறு வைத்து கொடுத்தோம், பதுங்கூலி அமைச்சு கொடுத்தோம், பல சமூக திட்டங்களில் ஒன்றாக ஈடுபட்டோம். வெள்ளிக்கிழமையில பாடசாலையில் கொடியேற்றி வணக்கம் செலுத்துவோம். யுத்தமங்கள் வாசலில் நெருங்கிய நாளொன்றில் அவன் என்னை பிரிந்து போனான். தன் குடும்பத்தை, தனது பாடசாலை சமூகத்தை விட்டு இன விடுதலைக்கான போராட்டத்துக்கான ஒரு பயணத்தை அவன் தொடங்கினான். காலம் உருண்டோடியது. 1995 அக்டோபர் 6 அன்று ஒரு சிறு விடுமுறையில் தனது ஊர் திரும்பியிருந்த எனது நண்பனையும் அழைத்துக் கொண்டு நான் பாடசாலைக்கு சென்றேன். நானும் அவனும் கல்வி கற்ற பாடசாலைக்கு ஆசிரியர் தினத்தில் பிரதம விருந்தினராக நான் அழைக்கப்பட்டேன். பாடசாலை சமூகம் அவரிடம் பாடசாலை கொடியினை ஏற்றுமாறு, கொடியினை ஏற்றிய பின்புதான் அது மிகவும் பழுதடைந்து கிளியின் தருவால் இருந்ததை நாம் அவதானித்தோம். அங்கே நிகழ்வு முடிந்த பின்னர் அடுத்த நாள் காலையில் விடுமுறை முடிந்து மீண்டும் களமுனைக்கு திரும்பிச் செல்லும் போது அவன் என்னை சந்திக்க வந்தான். ஒரு 1500 ரூபாவை எனது கைகளை திணித்தவன் அதனை பாடசாலைக்கு கொடுத்து இந்த கொடியினை மாற்றுமாறு கூறினான். எப்படி இந்த பணம் வந்தது என்று கேட்டபோது அம்மாச்சியிடமிருந்து வாங்கியதாக சொல்லிவிட்டு போனான். அதன் பின்னர் அவனை நான் சந்திக்கவே இல்லை. இதற்கு அடுத்த வருடம் 1996 அவன் பிறந்த தினமான மார்ச் மாதம் 30 தாயக விடுதலை போரில் தன்னை ஆகுதியாக்கிவிட்டான் என்ற செய்தியை நம்மை வந்தடைந்தது. தான் பிறந்த தினத்திலேயே எம் தேச கனவுக்காய் ஆகுதியான என் நண்பனையும் அவன் ஒப்பற்ற தியாகத்தை வரலாறாய் பதிவு செய்ய வேண்டும் என்பதே இந்த பெரும் பயணத்தின் நிறைவு நாளில் தெரிவாகியது. கனேடிய மண்ணில் கட்டியெழுப்பப்படும் எமது தமிழ் சமூக மையத்துக்கான எனது குடும்பத்தின் பங்களிப்பை எனது நண்பரின் பெயர் தாங்கி நிற்பதற்காய் வழங்குகின்றேன். மார்ச் 30 அவனுடைய பிறந்த தினம் மற்றும் நினைவு தினம் மட்டுமல்ல, காலங்கடந்தும் வாழும் அவன் பெயர் பொறிக்கப்படும் வரலாறையும் அது சேர்ந்தே பதிவு செய்கின்றது. செய்யென்று சொல்லாதே செய்து. அந்த ஸ்டோரியில் எந்த விதமான ஒரு 1% கூட ஒரு சிம்பிள் ஸ்டோரி உண்டு. அது என் மனசில் ஆழமாக இருந்தது. ஒரு 10 தடவைக்கும் மேலாக எனது ஃபேஸ்புக்கில், புத்தகத்தில், பேப்பரில் எழுதின ஒரு சிம்பிள் ஸ்டோரி உண்டு. எந்த விதமான ஸ்பைசஸும் கலக்காத ஸ்டோரி உண்டு. ஒரு பாடசாலை லெகசிக்காக ஒரு ஒரு நண்பன் ஸ்டோரி உண்டு. எங்களோட ஒரு சின்ன வில்லேஜ் தான். எங்களோட வில்லேஜில் மட்டும் ஒரு இன்டர்செக்ஷன் தான், எல்ஸ்மியார் அண்ட் மார்னிங் செட் மாதிரி. எங்களோட பட்சில் 27 பேர் மாவீரர். அதில் இளங்கோவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட் டே முன்னுக்கு பிறந்தவர். அவர்கிட்ட ஸ்டோரி, அவரை நடுவே எனக்கு அந்த டேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது. ஒரு 21 வயசில் கீபர்த்தேலாம் நாங்கள் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லோரும் சந்திப்போம். வீட்டில் எல்லோரும் இருக்க தான் அந்த மெசேஜ் வருது.
அப்படியே உடனே விட்டுட்டு போனதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து அப்போ என்னத்தை நாட்டில் செய்தாலுமே அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. அப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தமிழ் கம்யூனிட்டி சென்டர் எனக்கு தந்ததுக்கான மிகப்பெரிய நன்றி. அவற்றை பேரில் நான் கொடுக்குறத பெருமையாக அடைகிறேன். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஏஐ சுஜீவன் இஸ் எ கிரேட் ஜாப். என்ன நான் அப்படியே இந்த மனசில் இருக்கிறத ஒரு ஸ்ரீலங்காவில் டச் பண்ணாத ஒருதன் வந்து அப்படியே அந்த நிலத்தையும் அந்த மண்ணையும் அப்படியே கொண்டு வந்து உங்கள்கிட்ட எல்லாம் வாசிக்கிறதுக்கும் இதுகளை பார்க்குறதுக்குமே டைம் இல்லாத நேரத்தில் அதுக்கு 3 மினிட்ஸுக்குள்ளே கொண்டு வந்து உங்கள்கிட்ட தந்தது பெரிய விஷயம். அவருக்கு எனது பாராட்டுக்கள் அன்பும். இது சார்பாக எனக்கு ஒத்துழைப்பு தந்த குபேஷ் அவர்களுக்கும் எனது மனமான நன்றி. இது ஒரு லெகசி. நாங்கள் தேசம் கடந்து அந்த மண்ணை விட்டுட்டு வந்துட்டோம். எங்களோட மரபையும் எங்களோட பண்பாடையும் எங்களோட கலாச்சாரத்தையும் ஏதோ ஒரு விட்டுட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எந்த ஃபவுண்டிங் ஃபேமிலிஸாக தான் நான் அவற்றை பேரில் கொடுக்குறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இப்படியான வாய்ப்பு இருக்குது. இதை கதையுங்க, போய் உரையாடுங்கள். பக்கத்து வீட்டுக்காரர் நெய்பர்ஸோடு எல்லாம் உதயாருங்க. எங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு லீடர்ஷிப் இல்லை, நான் சொன்ன மாதிரி ஒரு ஊடகம் இல்லை. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த டோர்ச்சை கொண்டு போங்க. எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகிறீங்கன்றது 27 மேக்கு முதல்ல இந்த கட்டி முடிக்கணுமெண்டா நாங்கள் கட்டி முடிக்கத்தான் வேணும். இந்த 30/1925 மார்ச் மாதம் இதை தெரிவிக்கிறதில்ல நான் பெருமை அடைகிறேன். நன்றி. மற்றது வெளியில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்த பேனர் வந்து இளங்கோவன் படம் இருக்கும். அவர் ஒரு மாணவனாக பாருங்கள், அதை கொண்டு போங்க. அவரை அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. எல்லாரும் வழியிலே இருக்கும். உங்களுக்கு பின்னாலேயும் ஒவ்வொருத்தருக்கு பின்னாலேயும் இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கும். அப்படி ஒரு விளைஞ்ச சமூகத்திலே தான் நாங்கள் எல்லோரும் வந்து நாங்கள் இந்த மோட்கேஜுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற சமூகத்தால் அதை திருப்பி பார்க்க இல்லாமல் படர்ந்துருக்கு. அதுக்கு மேலால் இருக்க டேர்ட்ஸ் எல்லாம் படர்ந்துருக்கு. திருப்பி பாருங்கள், இதுக்கு தேவை எங்களுக்கு இருக்குது, நாங்கள் என்ன செய்துட்டு போகணும், என்னதுக்கான இந்த மண்ணுக்கு வந்த நாங்கள்ன்றது. நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.